கிட்டத்தட்ட 300 மீட்டர் விட்டமுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் நம் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. பூமியில இருந்து 32,000 கிலோமீட்டர் உயரத்துல இந்த விண்கல் பூமியை கடந்து போக போது நம்ம நிலைநிறுத்தி வச்சிருக்கக்கூடிய சேட்டலைட்டை விட இது ரொம்ப க்ளோஸா நம்ம பூமியை கடந்து போக போகுது. இதுல ஹைலைட்டான விஷயம், இந்த விண்கல் கடந்து போகிறத நம்ம இந்தியால இருந்து கூட பார்க்கலாம், ஏன் ஸ்ரீலங்கால இருந்து கூட பார்க்கலாம், அதுவும் வெறும் கண்களாலே. எப்ப நம்ம பூமிக்கு பக்கத்துல வரப்போகுது, இந்த விண்கல் பேர் என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஜூன் மாசம் 2004 கிப்பிங்ல இருக்கக்கூடிய அப்சர்வேட்டரி மூலமா தான் இந்த விண்கல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய 3 விஞ்ஞானிகள், அதுவும் விண்கலை பத்தி ஆராய்ச்சி பண்ற 3 விஞ்ஞானிகள் தான் இந்த விண்கல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்போதைக்கு அந்த விண்கலுக்கு எந்த ஒரு பேரும் கொடுக்கல, ஜஸ்ட் நம்பர்ல தான் அந்த விண்கலுக்கு பேர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி நம்பர்ஸ்ல கொடுக்கப்பட்ட பேர் தான் 99942 அப்படிங்கிற பேர் தான் இந்த விண்கலுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டுச்சு. அப்போதுல இருந்து இந்த விண்கல்ல போக்கஸ் பண்ணி தொடர்ந்து பல கட்ட ஆராய்ச்சிகளை பண்றாங்க. இந்த விண்கலோட சைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 370 மீட்டர், அதாவது 1200 அடி. இது கூடவே இந்த விண்கல் நம்ம பூமி மாதிரியே சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு தடவை சூரியனை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு 324 நாட்கள் எடுத்துக்கும் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விண்கலை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு முதல்ல நம்பர்ஸ்ல பேர் கொடுத்திருந்தாங்கல்ல 99942 அப்படிங்கிற அந்த பேரை மாத்தி கம்ப்ளீட்டா புதுசா வந்து ஒரு பேர் பர்மனண்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்கலை கண்டுபிடிச்ச ராய் டக்கர், டேவிட் தொல்லர், டெப்ரீசா பெர்னார்ட் அப்படின்னு சொல்லப்படுற 3 ஆராய்ச்சியாளர்களே அந்த முடிவு எடுக்கிறதுக்கான உரிமத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு பேரும் சஜஷன் பண்ணி ஒரு பேர் வைக்கிறாங்க, அதுதான் அபாபிஸ். இந்த அபாபிஸ் அப்படிங்கிற பேரு ஒரு எகிப்து கடவுள், அதாவது சூரிய கடவுளுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சாத்தான் மாதிரி எகிப்தியர்கள் கன்சிடர் பண்ணப்பட்டிருந்த அந்த அபாபிஸ் அப்படிங்கிற அந்த பேரை தான் இந்த விண்கலுக்கு வச்சிருக்காங்க. அதற்கு பேர்லாம் வச்சதுக்கு அப்புறம் இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஆர்பிட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் 2036ல இது பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வரும் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இது பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதோட ஆர்பிட்டை ரேடார் மூலமா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது 2029லயே பூமிக்கு ரொம்ப க்ளோஸா இந்த விண்கல் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க. இப்படி ரேடார் மூலமா அதோட ஆர்பிட்டை செக் பண்ணது மூலமா அதுல கிடைச்ச ரிசல்ட் மூலமா இந்த 2036ல பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்களே, அதுக்கு கூட வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. 2036ல பூமிக்கு பக்கத்துல வருது, ஆனா அதை விட ரொம்ப க்ளோஸ்ல 2029ல பூமிக்கு பக்கத்துல வருது அப்படிங்கறத இந்த ரேடார் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏப்ரல் 13, 2029 இந்த டேட்டை கண்டிப்பா நீங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த டேட்ல தான் இந்த அபாபிஸ் அப்படிங்கிற இந்த விண்கல் நம்மளுடைய இந்திய பெருங்கடல், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, யூரோப் கண்ட்ரியை கடந்து நம்ம விண்கல் போக போகுது. அதுவும் பூமியில இருந்து 32,000 கிலோமீட்டர் உயரத்துல இந்த விண்கல் அப்படிங்கிறது பூமியை கடந்து போக போது நம்ம இந்தியால இருந்து வெறும் கண்களால கூட இந்த நிகழ்வை பார்க்க முடியும். சொல்ல போனா நம்ம விண்வெளியில நம்ம சேட்டலைட்டுகளை நிலைநிறுத்தி வச்சிருக்கோம்ல பூமியை சுத்தி, அந்த சேட்டலைட்டுகளை விட ரொம்ப க்ளோஸ்ல இந்த விண்கல் அப்படிங்கிறது பூமியை கடந்து போக போகுது. ஸோ கண்டிப்பா இந்த டேட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி குறிச்சு வச்சுக்கோங்க. சரிப்பா, சேட்டலைட்டை விட ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல பூமியை கடந்து போக போகுதுன்னு சொல்றேன். அப்போ இந்த விண்கல், இந்த அபாபிஸ் அப்படிங்கிற இந்த விண்கல் பூமியை தாக்குறதுக்கு, இம்பாக்ட் பண்றதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு விஞ்ஞானிகள் சில விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அபாபிஸ் அப்படிங்கிற இந்த விண்கலை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்றது மூலமா, குறிப்பா அதோட ஆர்பிட்டை ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஆராய்ச்சி பண்ணது மூலமா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, 100 வருஷத்துக்கு இந்த விண்கலால பூமிக்கு எந்த ஒரு ஆபத்து இல்ல, பூமியை இது இம்பாக்ட் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்தை கம்ப்ளீட்டா வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இன்னொரு விஷயம் இந்த விண்கல்ல நடந்துட்டு இருக்கு. இந்த விண்கல்ல ஒரு வகையான எஃபெக்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த எஃபெக்டோட பேர் பாத்தீங்கன்னா மார்கோவ்ஸ்கி எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விண்கல் தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு, அதுவும் ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கு. ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல இந்த விண்கல் தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பூமியை நோக்கி பர் செகண்டுக்கு 4 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வேகமா பூமியை நோக்கி பர் செகண்ட் 4 கிலோமீட்டர் வேகத்திலையும் தன்னைத்தானே 30 கிலோமீட்டர் வேகத்துல பர் செகண்டுக்கு சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த விண்கல் சூரியனை மீட் பண்ணும்போது அதோட மேல் பரப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஹீட் ஆகும். அப்படி ஆகக்கூடிய ஹீட்டை இது தன்னைத்தானே வேகமா சுத்துறதுனால ரொம்ப ஈஸியாவே அந்த விண்கலோடைய பின்பகுதி, அதாவது பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கோல்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல அப்படியே அந்த ஹீட் அப்படியே ரிலீஸ் பண்ணிருது. சோ இந்த மாதிரி இந்த விண்கல் பண்றதுனால இது தனக்குள்ளேயே தனக்குத்தானே ஒரு ஆக்சிலரேஷனை உருவாக்கிடுது. அந்த எஃபெக்ட் அப்படிதான் நடக்குது. இந்த ஒரு ஆக்சிலரேஷன் மூலமா இந்த அபாபிஸ் அப்படிங்கிற இந்த விண்கலோடைய சுற்றுப்பாதை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 500ல இருந்து 600 மீட்டர் கொஞ்சம் மாறுபடுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இயற்கையை நம்மளால கண்டிப்பா 100% கெஸ் பண்ண முடியாது. சோ அந்த வகையில இதோட ஆர்பிட் எப்ப வேணாலும் இதோட சுற்றுப்பாதை
சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே ஆராய்ச்சியாளர்கள் இதை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த விண்கல், இந்த அபாவிஸ் அப்படிங்கிற இந்த விண்கல் தனக்குள்ளேயே ஒரு ஆக்சிலரேஷனை உருவாக்கி அது மூலமா இது சுற்றுவட்ட பாதையை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை, அந்த எஃபெக்டை கண்டுபிடிச்சாலும் இது நம்ம பூமிக்கு பக்கத்துல ரொம்ப க்ளோஸ்ல வர்றதுனால கிட்டத்தட்ட 32,000 கிலோமீட்டர் உயரத்துல தான் நம்ம பூமியை கடந்து போக போகுது அப்படிங்கிறதுனால பூமியோட ஈர்ப்பு விசையினால இதோட ஆர்பிட் அப்படிங்கிறது மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க. அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது பாசிட்டிவாகவும் ஆகலாம், நெகட்டிவாகவும் ஆகலாம். அது எப்படி ஆகுங்கிறத நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. நெகட்டிவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் இப்போதைக்கு வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்க ஒன்றா இருக்குது. ஒருவேளை இந்த விண்கல் பூமியை இம்பாக்ட் பண்ணுது, பூமியில வந்து மோதுது அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த அபாபிஸ் அப்படிங்கிற இந்த விண்கல் பூமியை மோத போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பர் செகண்டுக்கு 4 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் பூமியை நோக்கி இந்த விண்கல் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இந்த விண்கலுடைய சைஸ் அப்படிங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி 370 மீட்டர் விட்டமுள்ள ஒரு விண்கல்லா இருக்குது. சொல்லப்போனா 1200 அடி விட்டமுள்ள ஒரு விண்கல். ஸோ இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விண்கல் பூமியை தாக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த பூமி அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. காரணம் 370 மீட்டர் கொண்ட ஒரு சின்ன விண்கல் தான். ஆனா இந்த பூமியில இந்த விண்கல் விழுது அப்படின்னா அது விழக்கூடிய இடத்துல பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அந்த இடமே காலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கடல்ல விழுது அப்படின்னா மிகப்பெரிய சுனாமி அப்படிங்கிறது உருவாகும். பூமியில நீங்க இதுவரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய ஒரு சுனாமி இந்த விண்கல் கடல்ல விழுது அப்படிங்கிற பட்சத்துல உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இது நிலப்பகுதியில் விழுது அப்படின்னா அந்த இடமே சுத்தமா காலி ஆயிரும், சுக்கு சுக்கா நொறுங்கிரும், மொத்தமா காலி. இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த விண்கல் கடந்து போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்ம இந்திய பெருங்கடல் வழியாகவும் பிளஸ் ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா அந்த பகுதியில் யூரோப்பியன் கண்ட்ரியை நோக்கி இது கடந்து போகுது. ஒருவேளை இதை சொல்லக்கூடாது தான், ஒருவேளை இந்திய பெருங்கடல்ல இந்த விண்கல் விழுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா இந்த எல்லா இடங்களும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். ஒருவேளை கடல்ல விழாம நிலத்துல விழுது அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் இந்த விண்கல் நம்ம பூமியில மோதிச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும், அதோட விளைவு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது புரியல அப்படின்னா நம்ம அமெரிக்கா, ஜப்பான் மேல ஹிரோஷிமா, நாகசாகி அப்படிங்கிற அந்த பாம்பை போட்டாங்கல்ல, அதோடைய இம்பாக்ட், அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அதை விட 700 மடங்கு அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த அபாபிஸ் அப்படிங்கிற இந்த விண்கலோடைய இம்பாக்ட். அந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனா விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சது ஒரு தியரியான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதோட விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே கெஸ் பண்ணி அவங்க ஒரு தியரியா வந்து சொல்றாங்க. ஆனா இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த விண்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம அபாபிஸ் அப்படிங்கிற இந்த விண்கல் நம்ம பூமியை கடந்து போகும்போது அதோடைய ஆர்பிட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து உன்னிப்பா வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒருபடி மேல இந்த விண்கலை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒசிரஸ் ரெஸ்க் மிஷின் மூலமா ஒரு பெனு அப்படிங்கிற விண்கல்ல இருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம்ல, ஸோ அந்த ஒரு விண்கலனை இந்த அபாபிஸ் அப்படிங்கிற இந்த விண்கல்ல ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த விண்கலனை ஃபோக்கஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதுக்காக அவங்க ஒசிரஸ் ரெஸ்க் அப்படிங்கிற மிஷினை ஒசிரஸ் எபிக்ஸ் அப்படிங்கிற பேரையும் அந்த மிஷின் மூலமா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் க்ளோஸா போய் அந்த விண்கல்லை அதிகமாக ஆராய்ச்சி பண்றது மூலமா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஒசிரஸ் ரெஸ்க் மிஷின் மூலமாகவே ஒரு விண்கல்லுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த மிஷின் மூலமாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த விண்கல் மூலமாகவும் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அதை க்ளோஸாக ஆராய்ச்சி பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏப்ரல் 13ஆம் தேதி 2029 பூமியிலிருந்து சுமார் 32,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து இந்திய பெருங்கடல், ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரி வழியா இது வந்து பூமியை கடந்து போக போகுது. இதுக்கப்புறமா பூமி கிட்ட இது திரும்ப வருமா வராதா அப்படிங்கிறீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருக்காங்க. 2068 திரும்ப இதே மாதிரி பூமிக்கு பக்கத்துல வந்து கடந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதை கெஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து 2030 இதே மாதிரி பூமியை க்ளோஸா அப்ரோச் பண்ணி கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த 100 வருஷத்துக்கு அப்புறம் பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விண்கலோடைய பட்டியல்ல பெனு அப்படிங்கிற அந்த விண்கல் 2வது இடத்துல இருக்கு. இந்த அபாபிஸ் அப்படிங்கிற இந்த விண்கலும் அந்த லிஸ்ட்ல முதல்ல இருந்துச்சு. ஆனா இதை பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணது மூலமா இது பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால வந்து அந்த லிஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இயற்கையை நம்ம என்னாலும் இருந்தாலும் கெஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது நம்ம நினைச்ச மாதிரி நடந்து கிராஸ் பண்ணி போயிருச்சுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை. இயற்கை அதோட வேலையை வேற மாதிரி காட்டுச்சுன்னா கண்டிப்பா நடந்துதான் தீரும். சரி, இந்த மாதிரி ஒரு விண்கல் நம்ம பூமியை ஒருவேளை தாக்குறதுக்கு வருது அப்படின்னா அந்த விண்கல்ல இருந்து நம்ம பூமியை காப்பாத்துறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு
வச்சு நம்ம வந்து ஒரு விண்கலோடைய ஆர்பிட்டை லைட்டாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அதோடைய சுற்றுப்பாதையோட வேகத்தை குறைச்சிருக்கோம். ஸோ அதை தான் இப்போ வந்து முதல் படியாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த சமயத்தில் ஒரு விண்கலை நம்ம வந்து தகர்க்கணும், அதை ஒரு பாம்பு போட்டு சோழி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு பாம்பு போட்டு ஒரு விண்கலை சோழி முடிக்கிறோம் அப்படின்னா அந்த விண்கல்ல இருந்து சிதறி விழக்கூடிய துகள்கள் அப்படிங்கிறது திரும்ப பூமியில வந்து தான் விழும். அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை பூமிக்கு வர வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம முதல் படியை தான் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு. போக போக வேணா இந்த விண்கலை பற்றின ஆய்வுகளை தொடர்ந்து பண்றது மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நம்மளால திடீர்னு ஒரு விண்கல் நம்ம பூமியை தாக்க வருது அப்படின்னா அதுகிட்ட இருந்து நம்ம பூமியை காப்பாற்றுறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு டெக்னாலஜி இல்லை. அதுதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2029 ஏப்ரல் 13 இந்த தேதியை கேலண்டர்ல கரெக்டாக குறிச்சு வச்சுக்கோங்க. நம்ம பூமியில இருந்தே இந்த விண்கல் நம்ம பூமியை கடந்து போகிறத வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும். பார்க்கலாம் இயற்கை என்ன மாதிரியான விஷயங்களை பண்றதுக்கு இன்னும் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதே மாதிரியான நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. மற்ற வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை விசிட் பண்ணி மற்ற வீடியோஸை பாருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை செய்கிறார். பை பாய்.